2 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையில வருவதற்கான முயற்சி இருக்கு. அது எப்படிலாம் வருங்கிறத கணக்கு போட்டு காமிச்சுக்கிறேன். எல்லாமே இப்படித்தான்ங்கிறத கணக்கு காமிச்சுக்கிறேன். எந்த சமயத்திலையும் லாபம் தருவேன் என்று கூட நான் சொல்லல. நஷ்டப்பட்டு போகும். 2 வருடங்கள் நம்ம பொறுத்திருக்க வேண்டியது இருக்கும். இது நீங்க சமுதாயத்தில் இது ஜமாத் பயன்படுத்தினாருங்கிற குற்றச்சாட்டுலாம் இது வரல, யாரும் சொல்லவும் இல்ல, அதுக்கு செய்யலாம் வேண்டியதும் இல்ல. நம்மளே கடிதமா கொடுக்கல, நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. ஜமாத்து கிடையாது, அது இல்ல பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், 10,000 ரூபாய் நமக்கு வர வேண்டியிருந்தா கூட ஒரு சித்தி கணக்கு 10,000 ரூபாய் தர வேண்டியிருந்தா அதை வாங்காம கிளைம் பண்ணாம நம்ம விடுவோமா? 2.5 கோடி ரூபாய் ஒருத்தன் தருவதை இது பண்றாங்க போது அந்த கொஞ்சம் ரூபாய் தட்டா ரொம்ப அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்துட்டு போட்டு போகாம இருக்கட்டும். அப்ப நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைன்னு நம்பி தந்தானே அவனுக்குரிய ஒரு ஹக்கை மீட்டு கொடுப்பதற்கு நீங்க என்ன முயற்சி என்னை வச்சா பண்ணல சாட்சி ஒரு நிமிஷம் என் மூலம் தீர்த்து கொள்ளணுங்கிறது நீங்க தீர்த்து ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. 2 கோடி ரூபாய் அவனுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பிரிச்சு இல்ல அதுல அப்ஜெக்ஷன் என்னை பொறுத்த மாத்திரத்துல இன்வெஸ்ட்மெண்டர்ஸ்ல அப்ஜெக்ஷன் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லல. உங்ககிட்ட நம்ம பண்ணத வெளியில நம்ம யாருக்கிட்டயுமே பகிரங்கப்படுத்தல. நீங்க சொன்ன ஒரே ஆளு ஆமீம் இப்ராஹிம் கூட இல்ல, நீங்க சொன்னது ஜமால் கிட்ட சொன்னீங்க. ஆமீம்ல சொன்னது எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்க, ஜமால் கிட்ட சொல்லிருக்கோம். மாமீங்க ஜமால் கிட்ட உடனடியாக போன் போட்டு உடனடியாக போன போட்டு இதுதான் நிகழ்வு, இப்ப தர முடியாத சூழ்நிலைங்கிறான். முதல்ல தந்த ரூபாயும் வெறும் 1.25 ரூபாய் என்னமோ முதல்ல தர. எந்த ரூபாயும் நான் வாங்கல, என் கையில எதுவுமே வரல. யார் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கையில போகுது. அதே மாதிரி துபாய்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரஃபி கையில போகுது. ரஃபி கையில இருந்துதான் ஜமால் வாங்கி கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வெறும் 1.25 ரூபாய் என்னமோ முதல்ல தர. எந்த ரூபாயும் நான் வாங்கல, என் கையில எதுவுமே வரல. யார் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கையில போகுது. அதே மாதிரி துபாய்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரஃபி கையில போகுது. ரஃபி கையில இருந்துதான் ஜமால் வாங்கி கொடுக்கிறார். ஒரு பெரிய மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய தொகையை 2 கோடி ரூபாய் சாதாரணமாக இறக்க முடியாது. அவன் முடியாது சொன்னா அவன் ஏதாவது பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன நிலைமை இருக்குன்னா, இருக்கிற நம்மளுடைய முதல் வராது அக்ரிமெண்ட் போடுற மட்டும் என்ன எழுதியா மொத்தம் நான் எடுத்து போனேன் இல்ல பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நானே சொல்லுவேன். இல்ல உண்மை நீங்க ஆனா இல்ல உண்மையிலேயே அது அடுத்த இல்ல உங்கள்கிட்ட நான் மறுபடியும் நான் சொல்றேன். அதை ஒண்ணுதான் சொல்லிட்டேன். அதாவது பிரச்சனை என்பதுல பிரச்சனை மத்தவங்க வந்தாத்தன. இப்ப எல்லாருடைய மனநிலை என்ன இருக்குது, ரூபாய் மீட்டா போதும், ரூபாய் மீட்டா போதும். அந்த சூழல் எல்லாம் தள்ளப்பட்டாங்க. இன்னொரு செஞ்சிருக்காங்க. அதாவது துபாய் நாடு இருந்தாங்க ஜெயித் தலைவராங்க. அதாவது தௌஹீத் ஜமாத் பொறுப்புலேன்னு சொல்றாங்கல்ல, அது சொல்லிக்கலாம். ஆனா நடந்தது எங்க? தௌஹீத் ஜமாத் பில்டிங்ல மர்கஸ்ல தேவநாதன் தனிப்பட்ட நபர் இறக்க போக மாட்டாங்க. எந்த ஏமாந்தாலும் இறக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் நஷ்டம்னா லாபம்ங்கிற அடிப்படையில் நாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க எல்லாருமே. நஷ்டம் எப்படி நான் நஷ்டத்துக்கு வருத இப்ப ஒவ்வொரு நஷ்டம் சொல்ல யார் போடுவாங்க பொருளுக்கு. இப்ப ஒரு விஷயம் இப்ப மத்திய இல்ல நான் சொல்ல கேளுங்க. மத்திய 10 லட்சம் உடனே கிடைக்காது. நீங்க சவால்பாய் நீங்க அந்த எதுலயுமே கலந்துக்கல. நீங்க எதுலயுமே கலந்துக்கிறாம தான் நீங்க ரூபாய் கொடுத்து விட்டீங்க, செக்க கொடுத்து விட்டீங்க. நீங்க எதுலயும் கலந்துக்கல. அங்க நடந்த எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இல்ல எதுவுமே இல்ல தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆபீஸ்ல நடந்துச்சு. அது நம்ம மறக்க முடியாது, அது நம்ம மறக்க கூடாது. என்னை பத்தி உள்ள ஒரு விஷயம். இப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, இப்ப இந்த வாரம் ஒரு கடிதத்தை அவர் அனுப்பி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அலசுங்க. இப்ப நம்ம அவரை கண்டுக்கிறாம விட்டுறது ஒரு வழி இருக்கு.
கண்டுக்கிறாம நீ என்னமோ செஞ்சுட்டு போ, உன்னால என்ன செஞ்சுட்டு போ என்ற மாதிரி ஒரு முடிவு நம்ம எடுத்தோம்னு சொன்னா அவர் என்னமோ எடுத்துட்டு போறாரு. அவர் நினைச்சு நோட்டீஸ் அடிச்சு அப்படி இப்படிப்பாரு, அங்க கசாந்து வந்து பரப்பிட்டு இருப்பாரு. ஆனா ஆஃப் பண்ணக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அப்படிலாம் பண்ணிட்டு போக கூடாது. அது மாதிரிலாம் பரப்புனாருன்னா நம்ம அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஜமாத்துக்கு விரோதமா வெளிப்படையா மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனையை கொண்டு போறாருன்னு சொன்னா அது நடவடிக்கை நினைக்கலாம் பரவாயில்லைங்கிறது அது எடுக்கணும். பரப்புன பிறகு நமக்குத்தான் பரப்புன்னு எழுதியிருக்காரு தவிர அவர் பரப்பில்ல. அப்ப அந்த மாதிரி பரப்பில்லைன்னு சொல்ல முடியாது. பரப்பில்லைன்னா நோட்டீஸ் அடிச்சு பரப்பல இல்ல, நோட்டீஸ் அனுப்பிப்பாரு. நோட்டீஸ் அடிச்சு பரப்பலையே தவிர அங்க உள்ள மண்டல கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. எல்லாரும் எல்லா இல்ல, அது மண்டலத்துக்கு பிந்திதான் கடிதம் அனுப்புறாருங்க. மண்டலத்துக்கு கடிதம் பிந்தி கருத்து தான் மண்டலத்துல கருத்து சொன்னாரு, கடிதம் பிந்திதான். மண்டலத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்ட பிறகு கடிதம் திருப்பி மண்டல கூட்டம் கூட்டப்பட்டு அதுல வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு, பேசியிருக்காரு. அந்த கூட்டத்துல திருப்பி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரா கொண்டு வரல, அங்க உள்ளவங்க கேட்கிறாங்க, சொல்ல வேண்டிய நிர்பந்தம். முதல் கூட்டத்தில் பேசுறது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை பத்தி பேசல. சரி, அது என்னன்னு விசாரிச்சுக்கிறேன். நல்லா எனக்கு தெரியும். அதுல ஒரு நாலேஜ் இல்லை. இப்ப என்னன்னு கேட்டா இந்த ஹஜ்ஜி உம்ரான் வந்ததுனால அவர் நினைக்கிறாங்க அதுல வந்து அது ஏற்கனவே வந்து நான் நேருக்கு நேரவே பல தடவை நான் வந்து இது வந்து தொழிலா நீங்க செய்ய ஜமாத்தை பாதிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நேருக்கு நேரம் சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன். இது வந்து அதிக நேரம் நான் சொல்லியிருக்கிறேன். இது கூட ரொம்ப கடுமையாவும் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லி மறுபடியும் இந்த வருஷம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷமும் என்ன பண்றாங்க அதே மாதிரி குறை வந்து எனக்கு வருது. அது எங்க சொந்தக்காரன் நான் சொன்னேன். என் மாமியின் ஒரு ஆளுல சொந்தக்காரன் கிடையாது, எங்க ஒய்ஃபுக்கு தோழி. அவங்க ஒய்ஃபோட வயசானவங்க, பெரியவங்க. ஆனா 2 வருஷம் மாமின்னு சொல்லுவோம். ஜீனத்து மாமி. அவங்க கணவரோட அச்சிக்கு தான் போயிருக்காங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, அச்சிக்கு போகணும், தக்குவால போகணும். நான் வந்து கெடுத்து விடுறோம்னா வேணான் இருப்பேன். சொன்னா மாட்டேன்னு இருப்பாங்க. நான் என்ன சொல்றோமோ நம்ம வீட்டுல என்ன சொல்றோமோ அதான் கேட்பாங்க. அதான் அனுப்பி ஒண்ணு நீ அவர்கிட்ட கேட்டுக்கிறோமா அதான் சொன்னேன். தக்குவா சர்வீஸ் போனா எப்படி கேட்டு என்னன்னு கேட்டாங்க. நீங்க தக்குவாவில கேட்டுக்கிறோமா, அது நமக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க அங்கே கேட்டுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க தொடர்பு கொண்டாங்க, அதுல போனாங்க. அதெல்லாம் நான் வந்து யார்ட்டி போய் ஜமாத்து வட்டத்துலாம் நான் குறையா சொல்லுவேனே தவிர அதுல போய் சேர போற ஆளுலாம் போயிட்டு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. அப்ப அந்த மாதிரி சொல்லணும்னு அவங்க போனாங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம நேச்சுரல் ஜாபருடைய அந்த மச்சி இறந்து போயிட்டாங்கன்னு அன்னைக்கு அந்த தேதி. நேச்சுரல் ஜாபருடைய அண்ணன் ஒய்ஃப் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு நான் அந்த ஜனாதாவை அடக்கிட்டு வர்றேன். வீட்டுல இருந்து போன் வருது. அவசரமா அவங்கள்ட்ட வந்து ஜீனத்து மாமி பேசணுமா, அவங்க நம்பர் இருந்தா இருக்குது, நீங்க பேசுங்க, வீட்டுல இருந்து போனா நான் பேசுங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜை பார்த்து நம்பரை பார்த்து கேட்டா நான் அடிக்கிறேன். உங்களுக்கு காசு 60 ரூபாய் எனக்கு வந்துருச்சு. அதனால என்ன அதுல காசையும் பார்த்துக்கணும்ல, ஒன்னு அடிச்சேன். அடிக்க என்னமா விஷயம்னு கேட்டேன். இல்ல இந்த இஹ்ராம் கட்டிட்டு தான் வந்து சரி இஹ்ராம் கண்டிப்பா குளிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நம்ம சொன்னதான் குளிச்சுக்கலாம், எது கேட்கறீங்கன்னு கேட்டேன். இந்த தண்ணியில இருக்கவங்க போட்டாங்க. அதாவது குறைக்க அவங்க சொல்லல, இந்த தண்ணி இல்ல, இந்த போட்டு தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் உங்களை தான் திட்டுறாங்க. நான் தான் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த பிஜேக்கு இந்த வேலை என்னத்துக்கு இந்த வேலையை பண்றான்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் உங்களை தான் குறை சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லி பிஜேக்கு சம்பந்தம் இல்லமா, இந்த மார்க்கெட் தனியா நடத்துறேன் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க பேர் 50 பேர் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய 3 கிலோமீட்டர் இறக்கி விட்டுறாங்க, ஊருக்கு வெளியே கொண்டு போட்டாங்க, அஜிஜியான்னு சொல்றாங்க, அஜிஜியாவில் கொண்டு போட்டாங்க அப்படின்னு நிறைய குறைகளை சொன்னாங்க. அப்ப நான் அதெல்லாம் சொல்றது மாதிரிலாம் வருது, திருப்பி வருதுங்க. அவங்க அவருக்கு இல்லைங்கிறாரு, தப்பா தன்னுடைய இருக்கிறாரு. ஆனா 100 ரூபாய் இல்லையே சொல்றான், எல்லாமே என்னையத்தான் சொல்றான். அப்ப நாம வந்து இது வந்து புதிய நிர்வாகம் சுமக்க நான் சுமந்துட்டு அவ்வளவு நாளா புதிய நிர்வாகம் சுமக்க இயலாது. அது போக இதுக்காக அந்த அறிவிப்பு போடல வளர்க்கிறேன். இந்த அறிவிப்பு இவருக்காக போடவும் இல்லை. இது வந்து சிபிலி ஒரு விளம்பரம் வந்து அனுப்பியிருந்தாரு. சிபிலி அனுப்பும்போது தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு கூட ஒரு இடத்துக்கு வந்து ஆள் பிடிச்சாரு. அந்த இடம் தேசிய நெடுஞ்சாலையில் இல்ல. தேசிய நெடுஞ்சாலை இப்படி இருக்குன்னா ஒரு சின்ன சந்தில கிடக்குது. அது தேசிய நெடுஞ்சாலை வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு லேஅவுட் பண்ணி. அப்ப தேசிய நெடுஞ்சாலைன்னு நம்பிதான் எத்தனை வாங்குவான். இப்படி ஒண்ணு பண்ணிட்டாருங்கிறது என்கிட்ட வந்து யூசுப் அலி வந்து அவர் கேட்கிறாரு, என்னங்க இப்படி ஒரு நிர்வாகி வந்து இந்த மாதிரி பண்றாரு, தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லி ஒரு சொத்தை வித்தாருன்னா இது என்ன மாநில நிர்வாகிகள் அந்த பொறுப்பு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் மோசடி செய்வீங்களான்னு கேட்கறாங்க. அந்த லேஅவுட் படத்தை பெருசு பண்ணி பார்த்தா தேசிய நெடுஞ்சாலை இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தையும் ஜூம் பண்ணி எனக்கு அனுப்பி கேட்டோன்னு நான் என்ன சால்வ் ஆயிட்டேன். என்ன இந்த மாதிரி இருக்குது, என்ன இப்படி மாநில நிர்வாகி இந்த மாதிரி பண்றாரு, கேட்க மாட்டீங்களா, எனக்கு மெயில் வந்திருக்கு, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னாரு. நான் இவர் அனுப்பி யூசுபலி எனக்கு அனுப்பின சிபிலி அனுப்பி சிபிலிட்ட இருந்து போய் அது எனக்கு ஃபார்வர்ட் ஆகி நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருப்பேன். அவர் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புறேன். அப்புறம் என்ன செய்யற அவரா யோசனை பண்ணி
நேரில் நம்ம பாத்துருவோம். பொய்யான நிர்வாகி சம்பந்தப்பட்டதா இருக்கின்றவன அவர் ஒரு ஐடியா பண்ணி ஒரு இடத்த வாங்குற மாதிரி போய் நேரம் ஜின்னா கூட்டிட்டு போய் இடத்த பார்த்துட்டு வந்துட்டாரு. தேசிய நெடுஞ்சாலையில இல்ல. அப்ப நிர்வாக குழுவில் வந்து அதை வச்சு பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பொய்யா நிர்வாக குழு தேசிய நெடுஞ்சாலை மக்கள் எவ்வளவு நம்புறோம். நம்மள வெளிநாட்டுல இருந்துகிட்டு தௌஹீத் ஜமாத் சொன்னா கரெக்டா இருக்கு நம்பி வாங்குறான். நாளைக்கு வந்து பார்த்தா காரியத்து போல யாரும் ஆன்சர் பண்ணுவா இதுக்கு ஒரு நிர்வாகி இப்படி செய்யலாமான்ற மாதிரி அந்த நிர்வாகம் வரும்போது அந்த கூட்டத்தில் அவங்க முடிவெடுக்கிறாங்க. இது அறிவிப்பு போட்டுருணும். மாநில நிர்வாகியா இருந்தாலும் அதை யாரு அறிவிப்பு போடும்போது அப்ப எல்லாத்தையும் தானே போடணும்னு வரும்பொழுதுதான் இந்த ஆட்சி உம்ரா எல்லாரையும் குறிக்க ஷிப்லிக்கு மட்டுமா அறிவிப்பு போட முடியும். மாவட்டத்தில் பண்றாங்க. ஏ சலாவுதீன் தஞ்சாவூர்ல அவர் டிராவல் பண்றாரு. இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை சாதிக்கு எனக்கு பேசல. இப்படி பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை சாதி கூட அஜி உம்ரா தான் செய்யறாரு. அப்ப நான் கூட பிசினஸ் பண்ணதான் செய்யறேன். யாரா இருந்தாலும் விசாரிச்சு வாங்கட்டுமே. இந்த அறிவிப்பு கூட இந்த சிபிலிக்காகத்தான் அது போடப்பட்டது. ஆனா எல்லாத்துக்கும் போட வேண்டிய விஷயம் தான். எல்லாத்துக்கும் தேவை. நீங்க இந்த பிரச்சனை வர்றப்ப யாரும் இருக்கான்னு தெரியல. எல்லாருமே இருந்தோம். பழைய நிர்வாகம் எல்லாருமே இருந்தோம். என்னுடைய விளம்பரத்துல போட்டுறவா அப்படின்னு கூட நான் சொன்னேன். ஏங்க தேவையில்லாத வேலைங்க அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க. நான் அதை வந்து அண்ணே நீங்க இதுல போட்டது 1000 பேர் என்கிட்ட கேட்டாங்க. 1000 பேர் கேட்டுப்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இதுல எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஹைதர் இந்த நம்ம ஹைதர் என்னங்க இப்படி உங்களுக்கு நேரடியா உங்களை தான் போட்டிருக்குது அப்படின்னாங்க. போட்டாலும் தப்பு கிடையாதுங்க. இது வந்து ஜமாத்தினுடைய மான மரியாதை சம்பந்தப்பட்டது. ஆமீம் அதுல எழுதியிருக்க கடிதங்களை வந்து ஒண்ணும் மறக்க முடியாது. நான் வந்து பாக்கர் மேல வந்து அவர் தாமுகால இருந்து வந்து அந்த தியாகத்தை எல்லாம் வந்து ஒன்னும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் இப்படி ஒரு ஜமாத்து வந்து இதே நிலையில நீடிச்சுட்டு இருக்குது. அது எத்தனை தடவை நீங்க பேசுவீங்க? அந்த புதுச்சேரியில வச்சு பேசுனீங்க, திருச்சியில வச்சு பேசுனீங்க, இங்க வச்சு பேசுறீங்க. என்ன இருக்கு? என்ன நிலைமை இது? இந்த ஜமாத்துல வந்து இது மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்தா அது நீங்க சொன்னீங்க தெரியுமா? நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்கிறது. அதனால வந்த விளைவுதான் இது. இதனால என்ன நடந்திருக்குதுன்னா இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் பாக்கறனால இழந்திருக்கு. அவர் சொன்ன ஆமீன் சொல்றதை வந்து நானும் ஒத்துக்கொள்றேன். என்னுடைய வருத்தத்திலையும் உள்ளது. நான் ஆமீன்டே இதை பேசிருக்கேன். இழந்திருக்கிறோம் என்பதை நான் முனாபித்தனமா நான் பேசல. அதாவது ஒரு கிளை நிர்வாகத்துல அதாவது நீங்க நான் வந்து அந்த நந்தினி மேட்டர்ல வந்து நான் அப்ஜெக்ஷன் தான் பண்ணேன். இன்றைக்கும் நான் அப்ஜெக்ஷன் பண்ணேன். அந்த ஜமாத்தினுடைய அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை தவறு செய்ததன் காரணத்தினால இன்றைக்கு ஒரு நல்ல தலைமை வந்து அதனால இதுல வந்து குறை இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை விட ஒரு சிறந்த நிர்வாகக்குழு தேர்ந்தெடுக்கப்படாமல் ஆனதற்கு அவர் ஒரு காரணம். அடுத்து அதாவது கிளை நிர்வாகத்தை பொறுத்தவரையில வந்து இது மாதிரியான ஒரு தவறு இருந்தால் மேலப்பாளையத்துல நாங்க தூக்கி எறிவோம். ஆனா அந்த மேலப்பாளையமும் கிளையாக இருக்கக்கூடிய இதுல வந்து இந்த தவறை சைத்தத்தை இருக்குத அது சாதாரண விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க வந்து நாசமா போவீங்க, வலியவர்கள் செய்தா விடுவீங்க, எளியவர்கள் செய்தா விடுவீங்க. அப்போ வந்து அந்த இயக்கம் அழிஞ்சு போவான்னு சொன்னாங்க தெரியுமா? அது இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் பயப்படுறேன். அந்த காரியத்துக்கு நீங்க விட்டு வழி வந்துட்டீங்க. இந்த இயக்கத்தில் இது மாதிரி ஒரு சிறிய இது அதாவது நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற இயக்கங்களில் இதுதான் தூய்மையான இயக்கம் சொல்றோம். ஒரு 10 மணி நேரம் பஸ்ல போயிருக்காரு. அந்த தவறை வந்து எப்படி மன்னிக்க முடியாது? நீங்க ஏத்திருக்கலாம். நான் எதிர்த்தவன்கிற அடிப்படையில் இன்றைக்கும் நான் சொல்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று இவர்கிட்ட சொல்லும் போதுதான் இதை நீங்க ஓப்பனா உடைங்கன்னு சொல்லும் போதுதான் இவர் என்ன சொல்றாருன்னா ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும், ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்றது. ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் அணுகுமுறை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஜென்டில்மேன் அணுகுமுறைய அவர் காப்பாற்றவே இல்லை. எப்படி? இப்ப உதாரணமா அந்த வின் டிவில வந்து அவர் வந்து நிர்வாக பொறுப்புல இருக்கிறாரு. அது வந்து ஆபாசம் சொல்லிட்டு அது சில மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சா அவர்கிட்ட போன்ல கேட்கும்போது நான் இவங்க கேட்ட சொன்னது இப்ராஹிம் நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க ஒரு நல்ல நோக்கத்துல ஜமாத்தினுடைய கண்ணியத்தை காக்கிறதுக்காக செய்யறது எல்லாம் அவர் தவறாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த நிலை நீடிச்சா இந்த ஜமாத்தை அழிஞ்சு போகும். இதற்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும். நீங்க சொல்றீங்க திருச்சி செயற்குழு வந்து நெருப்பாக கணறதுக்கு இருந்துச்சு. நீங்க அடக்கிட்டு போயிட்டீங்க. அவ்வளவு பேர் கொதிச்சு போயிருந்தாங்க. ஏன் நம்ம வளர்த்து வச்சிருக்கிற ஆளு அத்தனை பேரும் ஒழிக்க சிவாமணிகள். இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்க மன்னிக்க முடியும்? நான் அன்னைக்கு நான் கேட்கிறேன். இதுல நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? இன்றைக்கும் பாக்கத்தை எனக்கு ஒரு தேவை இருக்குது. அவர் எனக்கு பொருளாதாரத்தில் உனக்கு உதவி வேணுமான்னு கேட்டாரு. நான் கஷ்டத்துல தான் இருக்கிறேன். நான் அவர்கிட்ட வாங்கல. கொள்கை என்று வருகின்ற பொழுது ஒரு பைசாவும் நான் வாங்க மாட்டேன். கோட்டூர் ரஃபிக்கு வந்து சேர்ந்தா கார் ஓட்டுறது எனக்கு வெறி இருந்துச்சு. அந்த கோட்டூர் ரஃபி கார் தருவான், நான் கேட்டா தருவான்.